ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கிட்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் வாக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் 5:30க்குலாம் எழுந்திரிச்சு நானும் ஹஸ்பண்டும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். வரும்போதே மிளகு தக்காளி கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்றனால வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கீரையை மட்டும் இப்போயே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு சாதம் சூடாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே கீரையை மட்டும் கூட்டு பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் பச்சரிசிக்கு ஆல்டர்னேட்டாக வரகரிசி சேர்த்து செஞ்சுருந்தேன். நம்ம மில்லட்ஸ் வச்சு ஏதாவது பொங்கல் ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா அரிசி வந்து ஒரு 1/2 hour பக்கமாவது ஊறணும். அப்படி பண்ணும்போது பொங்கல் நல்லா குலைவாக வரும். ஸோ 1 கப் வரகரிசி அப்படின்னா 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டு ஒரு 1/2 hour பக்கம் ஊற வச்சுக்கணும். இதுக்கு சைடிஷாக நிறைய கொத்தமல்லி போட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். ஸோ சைட் பை சைடாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒர்க்கையுமே முடிச்சாச்சு. நேற்று நம்மளோட சேனலில் என்னோட குக்வேர் கலெக்ஷன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டேக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தம்பிகளுக்கும் அம்முக்கும் வச்சு கொடுத்துட்டு நானும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.